வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. நாளை காலை வந்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து 5ல் 1 பங்கு வந்து பெரும்பாலானவங்க பேர் வந்து கையெழுத்து போட்டாங்க, பொதுக்குழுவை கூட்டணும் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பு சொல்லுது. யார் ஜெயிக்க போகிறார்கள்? யார் ஜெயித்தாலும் அதிமுக அப்படிங்கிற தொண்டர்கள் தோற்று விட்டார்கள். அதான் நான் சொல்லுவேன். பார்த்துட்டு இருக்க நிறைய மக்கள் அதிமுக காரங்களாக கூட இருக்கீங்க, இல்லை பிற கட்சிக்காரங்களாக கூட இருப்பீங்க. அதிமுக அப்படிங்கிறது மீண்டும் முதலமைச்சர் பதவி, அடுத்து வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் வாழ்க்கையில், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு தொடர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், முக்கியமாக கட்சி தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நம்ம அடுத்து ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். ஆனால் அதிமுகவுடைய இன்றைய நிலையை பார்க்கும்போது பெரும்பாலானவுக்கு அந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து யார் செய்கிறது தப்பு, யார் செய்கிறது சரி அப்படிங்கிறது என்னென்னா, பழனிசாமி சொல்கிறாரு அவர் செய்கிறது சரி, சி.வி. சண்முகம் சொல்கிறாரு அவர் சொல்கிறது சரி. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ இன்றைக்கி வந்து இந்த கட்சியை முடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் காட்டில் அடமலை தான். ஒரு பக்கம் திமுக அது முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு, அப்படியே வந்துடும். நான் அதை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் பின்னாடி. அதிமுக கண்ணுக்கு எதிராக தெரியுது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. ஒரு பிரிவினர் நேரடியாகவே இன்றைக்கி சிஎம் ஆதரிக்க தயாராகிட்டாங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? இன்றைக்கி வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அதை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றினா சிபிஐக்கு நான் போவேன், இது குதிரை பேரம் நடந்திருக்குன்னு டிடிவி சொல்கிறாரு. வெகுஜன மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த அரசு மேலே என்னங்க அதை தூய சக்தின்னாங்க, டக்குன்னு வந்து வேலுமணி அவர்களோ நிறைய பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படி ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இடத்துக்கான வாய்ப்பு இல்லை, எழும். பார்த்துட்டு இருக்க மக்கள் இதை நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் கரப்ஷனில் இருக்காங்க, இவங்களை சேர்த்துக்கிட்டால் விஜய் அவர்களுக்கு ஒரு களங்கம் பிறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் வந்து அப்படி எதுவும் அறிக்கை எதுவும் விடலை, அப்படி எதுவும் சொல்லலைன்னு செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொன்னது தான், அவங்க கொடுத்ததுக்கப்புறம் பேச வேண்டியது. இப்போவே வந்து கொடுத்து விட்டால் இது பேசினா சரியாகாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சி.வி. சண்முகம் தரப்புக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. திருப்பி எடப்பாடிட்டெலாம் போக முடியாது. ஏன்னா எடப்பாடியை சேலஞ்சு பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் அப்படின்னா மறுபடியும் டிவிக்கே தான் ஜெயிக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்போ டிவிக்கேவோட இணைந்து வர தேர்தலை சந்திக்கிறதா இவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இனிமேல் ஒரு கிளை கழகம் தான் அதிமுக, இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பழனிசாமி அவர்கள் நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாருன்னா, ஏன் கூட்டுறாருன்னா நிறையா மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிட்டார். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய 5வது விதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் கடிதம் கொடுத்தா பொதுக்குழுவை கூட்டலாம். நீங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பொதுக்குழு யார் கூட்டினாலும் இன்னொருத்தர் கேஸுக்கு போவாங்க. அப்போ மறுபடியும் ஓபிஎஸ் காலத்தில் கதை தான் இது. பொதுக்குழுவாகவும் பிரச்சனையாகவும் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து சென்னை செஷன் கோர்ட்டுக்கு ஓடி எல்லாத்துலேயும் போய் முடியறதுக்கு எப்படி ஒரு 5-6 வருஷம் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷனே வந்துடும். அது வரைக்கும் கொடியை பயன்படுத்தக்கூடாது, வேட்டி கட்டி பல விஷயங்கள் வரும். இனிமேல் இந்த 5 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஏன்னா சி.வி. சண்முகம் தரப்பாது ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருந்தவுடனே அவங்க சர்வே ஆயிடுவாங்க. இவங்க சர்வே ஆகிறது கஷ்டம். ஏன் சர்வே ஆகிறது கஷ்டம்னா, இன்றைக்கி ஒரு பிரதான எதிர்கட்சியாக நீங்கள் பல போராட்டங்களை முன்னெடுக்கணும், ஆர்ப்பாட்டங்கள்லாம் முன்னெடுக்கணும். ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எதிரியே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸோட சண்டை போடுறதே முழுநேர வேலை. அவரும் நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அதை சமாளிக்கிறதே வேலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போகிறாரு, ஒரு பக்கம் ஓபிஎஸ் டெல்லி போகிறாரு. அப்போ வந்து இவரால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இந்த தடவை ஜெயிச்சிருந்தால் எம்ஜிஆர் ஆகலான்னு நினச்சாரு. பார்த்தா கட்சி இந்த மாதிரி ஆகும்னு யாரும் நினைக்கல. ஆனால் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம், இந்த தடவை அதிமுக தோத்தா கண்டிப்பாக பிளவு வரும், பல பேர் போர்க்கொடி தூக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்மார்ட்டான அரசியல்வாதி, எனக்கு மாற்று கருத்து இல்லை. 234 தொகுதியிலையும் டிவிக்கு ஆட்களை போடும்போது அவர் தொகுதியில் மட்டும் அந்த ஆள் வந்து நிற்க முடியல. அதுதான் பழனிசாமி பல வேலையெல்லாம் பண்ணுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால அந்த தேர்தல் அரசியலை கை தேர்ந்தவர். அவருடைய நேரம் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்கார். இப்போ டிவிக்கு நினைத்தால் எடப்பாடிக்கு இன்னும் வந்து எப்படி சொல்கிறது, கலோக்கியலாக சொல்கிறதா இருந்தால் ஆப்பு நிச்சயம். டிவிக்கு அவர்கள் பண்ணுவாங்களாங்கிற சந்தேகம், பண்ண போகிறாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி டிவிக்கே அப்படிங்கிற இடத்துல வந்து இதே சிஎம் இடத்துல ஜெயலலிதாமாவோ கலைஞரோ இருந்தால் இந்நேரம் பழனிசாமி அவர்களுடைய அந்த 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 முயற்சி முழுமையாக அடித்து நொறுக்கியிருப்பாங்க.
அதிமுக ஆஃபீஸ்லேருந்து பல ஊரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸு இவங்க ஆளுங்கட்சி நினச்சா யாருக்கு வேணால் அவங்க கொஞ்சம் சலுகை நிறைய ஆளுங்கட்சி நினச்சா பவர் இருக்குது, பண்ண முடியும். ஆனால் டிவிக்கு அப்படி பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, சிவி சண்முகம் அணியை வந்து விஜய் ஊக்குவிக்கிறார், ரைட்டு ஊக்குவிக்கிறார். இதே ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் பழனிசாமிகிட்ட இருக்க அந்த மாவட்ட செயலர் நிறைய பேர் உடைச்சிருப்பாங்க, கண்டிப்பாக உடைச்சிருப்பாங்க உள்ளே பூந்து. கலைஞர் இருந்தால் அது கட்சியை உடைக்கிறதுல பக்காவாக பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் அதை வேணான்னு நினைக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம அடுத்த கட்சியில் என்ன வேணால் நடந்துருவோம், நான் பாட்டுக்கு அரசாட்சி செய்கிறேன்னு அவர் ஒரு முடிவில் இருக்கார். அதனால் இதில் வந்து சிஎம்மை குறை சொல்வது சரியில்லை. இன்னொன்று அவருக்கு வந்து 120 பேர் தான் வச்சுருக்காரு. அப்போ இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மை இருந்தால் அவருக்கு நல்லது. அவர் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பார். யாராக இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க, இந்த முடிவு தான் எடுக்கணும். அரசியல் அதாவது சாணக்கியன் புக்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க, அரசியல் என்பது இதுதான். அப்போ இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் நாளைக்கு மாவட்ட செயலரை கூட்டி அவர் என்ன முடிவெடுக்க போகிறார்? ஏன்னா இவங்க பொதுக்குழு கூட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க. இவர் பொதுக்குழுவை கூட்டுறதுனால இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இன்னொன்று, பொதுக்குழுவை வந்து பழனிசாமி சப்போஸ் கூட்டுறதா இருந்தால் இவங்களும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் கூப்பிடணும். இப்போ நீங்கள் வந்து இவங்களை வந்து எதுலேயும் மாவட்ட செயலாளர் தான் நீக்கியிருக்கீங்க, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை. அடிப்படை உறுப்பினர்களை நீக்கணும்னா நோட்டீஸ் கொடுக்கணும். இது நிறைய விதி இருக்குங்க. இப்போதைக்கு முடிந்த படலே சும்மா வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முந்தி விட்டார், சிவி சண்முகம் முடிஞ்சுட்டார், சும்மா வேணால் போட்டுக்கலாம். இப்போதைக்கு 2 பேரும் ட்ரெயிலில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஆட்களை இழுக்கக்கூடிய படலம் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பெருமளவுக்காக என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவுடைய கொள்கையை காட்டி இவங்களெல்லாம் இழுக்கிறாங்களா, வேறு எதை காட்டி இழுக்கிறாங்கங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ தொடர்ச்சியாக அதிமுகவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அடிமட்ட தொண்டர்கள் எப்போ இந்த கட்சியே வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக 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 மனம் வருந்தி போயிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்க சிஎம் காட்டில் அடமலை தான். ஏன்னா அதிமுக தொண்டரோ திமுக தொண்டரோ அந்த கட்சி விட்டு போக மாட்டாங்க. ரெட்டலைனா ரெட்டலை தான் இருப்பாங்க, சூரியன் தான் 1000 இருந்தாலும் ரெட்டலை தான்பா அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கே போய் முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே போய் விரக்தி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அதிமுக தான் உயிர்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர்கள் பண்ணக்கூடிய விஷயத்தினால அப்பா இனிமேல் வந்து இவங்களே வரமாட்டாங்கப்பா, இப்படி வந்தாலும் அம்மாவுடைய ஆட்சி இல்லைப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் பேராவது மாற்றுக் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மாற்றுக் கட்சிக்கு போனால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? அதிமுக தொண்டருங்கிறது திமுக சூரியனை எடுத்து பண்ணவங்க, அவங்க உதயசூனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ பாரத் மாதா கி ஜெய்க்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது. அப்போ இயற்கையாக டிவிகேக்கு போவோம், அதான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதிமுகவில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் டிவிகேக்கு தான் பெருமளவுக்கு இன்றைக்கி வலிமை சேர்க்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவி சண்முகம் அவர்களுக்கோ வேலுமணி அவர்களுக்கோ இவங்க வந்து கேட்குறது என்ன, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அமைச்சர் கேட்குறாங்க, வாரியம் கேட்குறாங்க, இப்படி பல்வேறு செய்திகள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி சிஎம் என்ன யோசிப்பார்? ரொம்ப தெளிவாக அவருடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்தாருன்னா ரொம்ப உறுதியாக இருக்கார். அதாவது இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி இல்லை, அது என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜனநாயகம் படத்தை நிறுத்துங்க, கரூர் சம்பவத்தை வச்சு என்ன நெருக்கு எதுனாலும் இல்லைப்பா, அவங்கள எதிர்த்து பேசுகிறாரோ இல்லையோ கம்மியாக பேசினாலும் செயலில் காட்டுறார். அதாவது வெளியில் வந்து நாங்கள் ஆளுநரின் திமுறை அடக்குவோம், மோடிக்கு பாட மாட்டோம், ஈடிக்கு பாட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மண்டிடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு பண்ண மாட்டார். சைலண்ட், ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். என்ன பேசுகிறாரோ அது மாதிரி நடக்கிறார். அப்போ இன்னும் சிஎம் என்ன முடிவு எடுக்காத போது நம்ம அவருக்கு இப்போ அமைச்சர் பதவி, இவருக்கு அமைச்சர் பதவின்னு சொல்கிறது சரியான வாதமாகல. அவர் கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு அதிமுக அப்படிங்கிறது ஒரு மோசமாக ரொம்ப பின்னோக்கி வேகமாக போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது மிக இல்லை. இப்போ அதிமுக வந்து இந்த மாதிரி உடையிறத வந்து திமுக எப்படி பார்க்குது? இப்போ திமுக தலைவருக்கு என்ன பதட்டம்னா, திமுகவும் பிரச்சனை தான். நேற்று எலிலன் போட்ட இதாகட்டும், பிடிஆர் இன்னைக்கு விலகிறதாகட்டும், அங்கேயும் உடைஞ்சிட்டு இருக்குது. ஒரே ஒரு தேர்தல் தான் திராவிட கட்சிகள் 2லேயும் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. நீங்கள்லாம் கொள்கை குன்றுகள், நீங்கள் தந்தை பெரியாருடைய கொள்கை உள்வாங்கணும், அறிஞர் அண்ணாவுடைய உள்வாங்கணும்னு சொல்கிறீங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், அறிஞர் அண்ணா கொள்கையும் இல்லை, பெரியார் கொள்கை இல்லை, இவங்களுக்கு முதல்ல கொள்கையே இல்லை. இவர்களுக்கு கொள்ளையடிப்பது மட்டும்தான் கொள்கை. 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுதுங்கிறத சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லும். இவர் சொல்கிறாருல, குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னு. என்னங்க அது? குழந்தைகள் சொல்லி வந்து ஓட்டு போகிற அளவுக்கு அன்றைக்கி இருக்காங்க. ஒரு சில இடத்துல நடந்திருக்கலாங்க. அப்படியா? அப்போ குழந்தைங்கிட்ட கூட நீங்கள் நல்ல பேர் வாங்கலை. இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயலலிதா அம்மா அவனுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக 3வது வருஷம் படிக்கிற பையனுக்கு கொடுக்குறீங்க. அப்போ எல்லாமே ஓட்டு இதை ஒன்று தான் நீங்கள் முடிவு பண்ணீங்க. அதுவும் கடைசி காலத்தில் தான் ஓரளவுக்கு சிந்தனையில் வந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை அடிச்சிங்கன்னு தெரியும். அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அவங்க கேள்வி கேட்கல. அண்ணாமலை கேட்ட கேள்வியை கூட பழனிசாமி கேட்கல. அதுக்கு காரணம் அவர் ரொம்ப வலிமை இல்லாமல் இருந்தார். இருந்தாலும் தப்பு தான். இப்போ அதிமுகவுடைய நிலைமை பார்த்துட்டு இருக்க நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.